அம்மா கிட்ட இருக்கிற வரைக்கும் மைத்ரேயன் ஒரு பணியாளர். மைத்ரேயன் பாஜகவிலிருந்து வந்தார், தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர். உங்களுக்கு நல்லா தெரியும், மயிலாப்பூரை சார்ந்த அந்த உயர் சமூகத்தை சார்ந்தவர் தான் எங்கள் அண்ணா மைத்ரேயன். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவிடம் வந்துவிட்டு அந்த கருத்துக்கு மாறாக எங்கேயாவது பேச முடியுமா? இந்துத்துவ கருத்துக்களை அவர் எங்கேயாவது நாடாளுமன்றத்திலோ அல்லது இங்கே அதிமுகவுக்குள்ளே பேச முடியுமா? ஆஸ்பர் சாமிநாதன் எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எப்போவாவது ஒரு இடத்துலையாவது எங்கேயாவது தந்தை பெரியார் குறித்து, பேரறிஞர் அண்ணா குறித்து, திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேச முடியுமா? ஓகே. ஆனால் நீங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனோட சேர்ந்து இந்த கட்சியை உடைப்பதற்கு யார் அதில் மூல கருவியாக இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அம்மாவினுடைய அந்த உடல்நிலை குறித்து மிக கடுமையாக பரப்புரையை எதிர்நிலையில் நிறுத்தினது சாமிநாதன் அவரே சொல்றார். 50 லட்சம் அதாவது வாட்ஸ்அப் குழுக்களை அந்த எங்களுடைய வலைத்தளத்தில் தான் அப்படி ஒரு, அதாவது அதிமுகவினுடைய இந்த எடப்பாடி அல்லது சின்னம்மா இந்த அணிக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம்னு அவர் சொன்ன வாக்குமூலம். நான் கூட சொல்லலை, அவர் தொலைக்காட்சியில் சொன்ன வாக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்போ யார் அந்த பிரிவுக்காரன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு அப்போ கருவியாக இருந்தது யார்? குருமூர்த்தி. அப்போ குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணன் ஆர்எஸ்எஸ்காரர், சாமிநாதன் ஆர்எஸ்எஸ்காரர். அவருக்கு அந்த நேரத்தில் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் துணை போய் அதிமுக அப்பொழுது பிளவுபட்ட காலத்தில் இருந்து இப்பொழுது எடப்பாடியினுடைய இன்று பிரச்சாரத்து வரைக்கும் எந்த இடத்துலையாவது அதிமுகவின் 4 ஆளுமைகள், சின்னம்மாவோ, டிடிவியோ, ஓபிஎஸோ, எடப்பாடியாரோ, எடப்பாடி சார்ந்த எந்த ஆளுமைகளாவது ஆர்எஸ்எஸ் கருத்துக்கு எதிராக, பாஜகவின் கருத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசவே முடியாது. ஏன்னா ஆகவே அவர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் பயிற்றுவிக்கப்பட்டு களத்துக்கு வந்துட்டாங்க. ஆகவே அது ஒரு பெயரளவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சியின் பெயர் இருக்கிறது. அது ஒரு நாக்பூர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் துணை பிரிவாக மாறி இருக்கிறது கவலைக்குரிய விஷயம். இனிமேலாவது எடப்பாடியார் அல்லது மற்ற ஆளுமைகள் எல்லாம் திருந்தி ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் கருத்துக்களை 2.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உதிரத்தில் பாய்ச்ச வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஓகே சார், ஓகே.